இன்னும் ஒரு சில நாட்கள்ல தமிழக வெற்றி கழகத்துல நிறைய பெரும்புள்ளிகள் இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதிமுக மற்றும் திமுக இருந்து பெரும்புள்ளிகள் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த இனிப்பு சம்பந்தமா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஈரோடு பொதுக்கூட்டத்துல தளபதி என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, அண்ணன் செங்கோட்டையன் போல் இன்னும் பல தாவேக்காவில் இணைய இருக்காங்க, அப்படி வரவங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும் அப்படின்னு தளபதி பேசியிருந்தாரு. ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்தோட முக்கிய தலைவரான செங்கோட்டையன் தாவைக்கல்ல இணைஞ்சு இப்ப முக்கிய பொறுப்புல இருக்காரு. இவர் தாவைக்கல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தளபதி இவருக்கு கொடுத்திருக்க அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, அதிமுகல அதிருப்தியில் இருக்க நிர்வாகிகளை தாவைக்க பக்கம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ செங்கோட்டையனும் பார்த்தீங்கன்னா அதுக்கான பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு. அதில் முதல் கட்டமாக தனக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்க ஈரோடு மாவட்டத்தில் முக்கிய புள்ளிகள் கிட்ட செங்கோட்டையன் பேசி வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலைமையில தாவேக பொதுக்கூட்டம் நடந்த பெருந்துறை தொகுதி எம்எல்ஏ ஜெயக்குமார் கூடிய சீக்கிரம் தாவேக பக்கம் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டாக ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. செங்கோட்டையன் அவர்களின் தீவிர விசுவாசிகளில் ஒருவரான ஜெயக்குமார் அதிமுக தரப்பில் மீண்டும் பெருந்துறை தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்காரு. அவர் கூட சேர்ந்து இன்னும் சில பேர் அந்த தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. அதனால ஜெயக்குமாருக்கு இந்த தடவை அதிமுக சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனால ஜெயக்குமாரை தாவைக்க பக்கம் இழுக்கிறதுக்கு செங்கோட்டையன் முயற்சி பண்ணிட்டு இருக்காராம். ஸோ ஜெயக்குமார் அப்படி தாவைக்க பக்கம் வந்துட்டாரு அப்படின்னா கொங்கு மண்டலத்தை சேர்ந்த இன்னொரு அதிமுக நிர்வாகி தாவைக்கல இணையிறது டிவிகே கட்சிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனால் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுகவோட ஆதிக்கம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நண்பா, இந்த நியூஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.